ஓகே. இந்த இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நெக்க வந்து நம்ம வந்து வேற மெஷர்மென்ட்க்கு இப்ப இதுல இருக்க மெஷர்மென்ட் இல்லாம, இதுலருந்து தனியா இந்த ஒரு பீஸ மட்டும் எடுத்து, வேற மெஷர்மென்ட்ல வேற நெக்ல நம்ம பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கிறத மட்டும் பார்க்குறேன். இதுல வந்து நம்ம ரைட் சைட விட்டுருவோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு, எல்லோ கலரு, ப்ளூ கலர் 3 கலர் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ட் சி குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் செலக்ட் பண்றேன். இது வந்து ஆல்ட் சி வியூ பை கலர் ஆப்ஷன ஆல்ட் சி குடுத்துட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணி ஓகே குடுத்தோம்னா, ரெட் மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து டி டி ஃபார் டைகர். டி குடுத்தோம்னா ஸ்க்ரீன் இப்படி தெரியும். அடுத்து இ குடுத்தோம்னா ஸ்டிட்ச் எடிட். இ குடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாரி கலரா இருக்கிறது தனியாவும், கலர் சேஞ்ச் ஆனது தனியாவும் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்ப இங்க கிளிக் பண்றீங்கன்னா, இந்த சரியா தெரியல பார்த்தீங்களா? இந்த மாரி நீங்க மாத்தி, மாத்தி கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளிக் பண்ணி இப்படி நவுத்தக்கூடாது. கிளிக் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டிட்ச்ல போயிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஜெக்ட் இத குடுத்துட்டு, இப்போ வந்து ஓ குடுக்கணும். ஓ குடுத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். எம்ப்டி பிளேஸ்ல கிளிக் பண்ணி, இப்ப மேல உள்ள அந்த சிங்கிள் மாங்காவ செலக்ட் பண்ணி, இப்ப ஹச் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த மாரி வரும். இதுல தேவையில்லாத பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாங்காவ தவிர வேற தேவையில்லாத பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி டிலீட் பண்றோம். டிலீட் பண்ணதுக்கப்புறம், இந்த கீழ உள்ள மாங்காஸும் தேவையில்ல. இந்த சிங்கிள் மாங்கா மட்டும் போதும். திரும்ப ஆல்ட் சி குடுத்துட்டு, அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா, டவுட்டா இருக்கு அப்டின்னா, மொத்த கலரையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்த கலர் என்னன்னு பார்த்துங்க. டி குடுத்து, அடுத்த கலர் ப்ளூ ஆர் எல்லோ. இப்போ ப்ளூ செலக்ட் பண்ணிக்குவோம். ஆல்ட் சி குடுத்துட்டு ப்ளூ. ஓகே. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயும் அதே மாரி தான். டி குடுக்கணும். இ குடுக்கணும். இ குடுத்துட்டு ஸ்க்ரீன்ல அந்த புள்ளிய புடிச்சு இழுக்கக்கூடாது. ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, இதெல்லாம் கலரா இருக்கு. இது கலர் இல்லாம இருக்குல்ல. இது வந்து தனியா ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்ப ஸ்டிட்ச் போயிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஜெக்ட். இப்ப ஓ, எம்ப்டி பிளேஸ்ல கிளிக்கு. இத செலக்ட் பண்ணி ரீஷேப் குடுக்கணும். இதுல ஜூம் பண்ணி பார்த்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ டிலீட் பண்ணணும். திரும்ப ஓ குடுத்து எம்ப்டி பிளேஸ்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த கீழ உள்ள ஆப்ஜெக்ட்ட டிலீட் பண்ணிடலாம். திரும்ப ஆல்ட் சி குடுத்துட்டு எல்லோ கலர். அதே மாரி இ குடுத்து ஸ்க்ரீன்ல இப்ப நமக்கு வந்து இந்த டாட் தனியா பிரியணும், இந்த மாங்கா தனியா பிரியணும். மாங்கா தனியா பிரியணும். அதனால திரும்பவும் நம்ம இங்க கிளிக் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த மாங்காவும் ஒரு டாட்டும் பிரிஞ்சிருச்சுங்களா? இப்ப ஸ்டிட்ச் ஸ்ப்ளிட் ஆப்ஜெக்ட். திரும்ப ஓ குடுத்து எம்ப்டி பிளேஸ்ல கிளிக் பண்ணிட்டு கீழ உள்ளத டிலீட் பண்ணிருவோம். இப்ப இத செலக்ட் பண்ணி ஓகே. ரீஷேப் குடுத்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ டிலீட் பண்ணிருவேன். இப்ப இந்த டாட்டும் வேணும் உங்களுக்கு அப்டின்னா, திரும்ப இ குடுத்து ஓகே. இந்த இடத்துல கிளிக் பண்றேன். ஸ்டிட்ச் ஸ்ப்ளிட் ஆப்ஜெக்ட். ஓ குடுத்து எம்ப்டி பிளேஸ் இத செலக்ட் பண்ணி ரீஷேப் தேவையில்லாத பாயிண்ட் டிலீட். ஓகே. இது வந்து ஜம்பிங். எங்க இருந்து எங்க ஜம்பிங் ஆகுதுன்றது காமிக்குது. இப்போ வந்து ஆல்ட் சி குடுத்துட்டு ஆல் கலர்ஸ். இப்போ டி குடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டாட் தனியா பிரிஞ்சிருக்கும். இந்த இது தனியா பிரிஞ்சிருக்கும். இது குரூப்பு, இது தனியா. இப்போ இது தேவையில்ல. ஆக்சுவலா இந்த டிசைன்ல எப்படி ஜம்ப் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதே மாரி தான் நம்ம எந்த நெக் செட் பண்ணாலும் நம்ம செட் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல முடியும், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இதுல எப்படி ஜம்ப் ஆயிட்டு இருந்துச்சோ, அந்த மாரி தான் நம்ம செட் பண்ண முடியும். இப்ப அடுத்து இது 2த்தையும் நம்ம தனியா வச்சுக்கிறோம். மத்தது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறோம். தேவையில்ல. அவ்வளோதான். தனியா நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து கஸ்டமர் மெஷர்மென்ட்க்கு இந்த ஸ்கொயர கிளிக் பண்ணிக்கிறோம். வெக்டர் அவுட்லைன கிளிக் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் மெஷர்மென்ட்க்கு ஒரு கட்டம் போடுறோம். கட்டம் போட்டுட்டு அந்த கஸ்டமர் மெஷர்மென்ட்க்கு யுஎஸ் ஓகே. யுஎஸ்ல 6.5 மெஷர்மென்ட் 9.5. இது கஸ்டமரோட மெஷர்மென்ட் பேக் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு சென்டர் லைன் ஒன்று போடுறோம். அதுக்கு இந்த டிஜிட்டல் ஓப்பன் ஷேப்பு, அதுக்கும் வெக்டர் லைன் ஆன் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று கிடைக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கொயருக்கு சென்டர் கொடுக்கணும். சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் வந்துடும். இப்போ சிம்பிளா ஒரு யூனிக் வரையணும் அப்படின்னா திரும்ப டிஜிட்டல் ஓப்பன் ஷேப்பு, இங்கே ஷார்ப் எட்ஜ் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 70% வந்துட்டு ஒரு ஷார்ப் எட்ஜ், ஒரு ரவுண்டு, ஒரு ரவுண்டு,
இந்த இடத்துல ஷார்ப்பு. இப்போது இதை வந்து நீங்கள் சாட்டினாக மாற்றி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரீஷேப் எங்கே பண்ணணும் அப்படின்றது தெரியும். ரீஷேப் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம வந்து இங்கே ரீஷேப்பிங் ஆப்ஷன்லாம் இங்கேயே பண்ணிட்டு தான் ரைட் சைடு கொண்டு போகணும். ரைட் சைடு கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம ரீஷேப் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஒரு மாதிரி ரைட் ஒரு மாதிரி வந்துடும். ஓகே, நான் லெஃப்ட் சைடு பண்ணிட்டேன். இதை வந்து சாட்டினாக இருக்கிறப்ப சாட்டின் லைனில் இருக்கிறப்ப ரைட் சைடு கொண்டு போகக்கூடாது. சிங்கிள் ரன் நான் மாற்றி அதுக்கப்புறம் மிரர் காப்பி ஹரிசாண்டல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கர்சரை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கிளிக் பண்ணி அப்படியே என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் தேவையில்லை, டிலீட் பண்ணிவிட்டு இந்த நெக் லைனை இந்த சென்டர் லைனுக்கு சென்டர் கொடுத்துடணும். கொஞ்சம் மாறி இருந்தாலும் சரியாகிக்கும். இப்போ இதை ரீஷேப் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்க டாட்டை ஒன்று டிலீட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இதை ரவுண்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். கொஞ்சம் டவுன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இது பிளாக் கலர் லைனு சும்மா ரன் பண்ணி பார்க்கறதுக்கான உண்டான லைனு. திரும்ப ஒரு டூப்ளிகேட் பண்ணி நம்ம அடுத்து என்ன லைன் வேணும், ஒரு செயின் ஸ்டிச் வேணும் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். அந்த செயின் ஸ்டிச் வந்து எதில் இருக்குன்னா குவில்ட்டிங்கில் A310. இதோட அளவு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கில் வச்சுக்கிட்டு 3.5. இந்த லாக் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 1.75 இல்லாட்டி 2 கொடுத்துக்குங்க. இது 2.5. இந்த லென்த்து கூட 4 கூட கொடுத்துக்கலாம். 4. ஓகே, 4 to 2.5 கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு செயின் ஸ்டிச். இதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு பேரலல் லைன்ஸ் நமக்கு வேணும். அது வந்து ஒரு சாட்டின் லைனு, ஒரு மோட்டிவ் லைனு, ஒரு செயின் ஸ்டிச் அப்படி வச்சுக்கோமே. இப்போ என்ன பண்ணணும்னா இதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்து என்னென்ன லைன் வேணுமோ அந்த லைன்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். இப்போ இது வந்து ஒரு 4 அம்மத்தில் ஒரு சாட்டின் லைன் வைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக லொக்கேஷன் எங்கே உட்காரணுமோ அந்த இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று டூப்ளிகேட் பண்ணி இது ஒரு மோட்டிவ் லைன் வைக்கிறேன். திரும்ப இந்த இடத்துல இன்னொரு செயின் ஸ்டிச் வைக்கிறேன். ஓகே, இது மாதிரி எத்தனை லைன் வேணாலும் வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி மாறி இருக்குல்ல, அது ஒன்றும் மேட்டர் இல்லை. நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த முதல் லைனை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஆஃப்செட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் இப்போ இதில் இருக்க மாதிரியே இந்த பேஜில் எப்படி இருக்கணும்னா நான் டிலீட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஓகே, மெட்ரிக்கில் இருக்கான்னு பார்த்துங்க. மெட்ரிக்கில் இல்லாட்டி யூஎஸில் இருந்துச்சுன்னா யூஎஸில் காமிக்கும். மெட்ரிக்கில் வச்சுக்கிட்டு 0.5 இதில் வச்சுக்கிட்டு இதில் ரன்னு வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் வந்து ஒரு 60 70 கொடுத்துக்குங்க. ஒரு 50 60 அது மாதிரி கொடுத்துக்கணும். இந்த சைடுன்றது ஒரு சைடு போகும், சைட் டூன்றது ஒரு சைடு போகும். இந்த இது இந்த இதில் கொடுத்துக்குங்க. இந்த சைட் டூவில் கொடுத்துங்க, இதில் கொடுத்துங்க, ஓகே கொடுத்துங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேரலல் லைன் கிடச்சிரும். இந்த ஃபஸ்ட் லைனுக்காக பேரலல் லைன்ஸ் கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பேஸ் லைன் ஒன்று இருக்கும்ல, அந்த லைனை இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத லைனை ஒன்று டிலீட் பண்ணினா இந்த சேஞ்ச் சாட்டின் லைனு செலக்ட் ஆகும். இதில் பிங்க் கலர் லைன் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இதோட பேஸ் லைன். இந்த லைனை கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் தேவையில்லாத ஒன்று டிலீட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் தெரியல அப்படின்னா அந்த பிங்க் கலர் லைன் தெரியலன்னா ரீஷேப் கொடுத்தீங்கன்னா அந்த டாட் எங்கே வருதோ அதுக்கு பக்கத்தில் க்ளோசஸ்ட் உள்ளது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இந்த சைடு உள்ளதை கூட மாற்றிக்கிறேன் நான் மெரூனு. இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் அதுக்கு சென்டரில் உள்ளது மெரூன் மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த மெரூனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம். மெரூன் 1 2 3 இந்த 3 லைனை கட் பண்ணிக்கிட்டு திரும்ப பேக் போயிடணும். அந்த ப்ளூ லைன்லாம் போகிற வரைக்கும் பேக் போயிட்டு இதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடணும். டிலீட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 லைன் பேரல் லைன் நமக்கு கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டிசைனு என்னென்ன அளவில் வச்சோமோ அதை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும். அடுத்து ஒரு ரவுண்டாக மோட்டிவ் ரன்னு கலர் என்ன கலர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு. அது வந்து குல்ட்டிங்கில் A310 4 4 2 2.5. ஓகே, இது ஆரஞ்சு கலர் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த இதை நம்ம எடுக்க போகிறோம்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம்லேருந்து போகலாம், இல்லை டாப்லேருந்து வரலாம். இப்போ நம்ம வந்து பாட்டம்லேருந்தே போய்க்குவோம். இப்போ வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். இதை வந்து சென்டரில் வச்சிடறேன். ஓகே, இல்லை இது வந்து ஓகே, நம்ம சென்டர்லேருந்து வேணாம், இதுலேருந்து வச்சிடறேன். கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்து பீஸ் வைக்கணும். பக்கத்து பீஸை அடுத்து இப்போ பிளாக் கலர் டாட் இருந்துச்சுன்னா சின்னது பெருசாகும். இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹாலோவாக வரும். இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன், ரொட்டேட் ஆகும். அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு போகணும். இருக்கிற EST5ல கொஞ்சம் சீக்கிரமாக, இதுக்கப்புறம் இது ஜம்பிங்கில் ஒன்றாலும் பிரச்சனை இல்லை, ரன்னிங்கில் ஒன்றுன்னு அவசியம் இல்லை. ஜம்பிங்கில் ஒன்றாலும் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ரொட்டேட் பண்ணுறது மட்டும் பேரலாக கரெக்டாக ரொட்டேட் பண்ண பழகிக்கணும். ரொட்டேட் பண்ணலன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நவுத்தி கொண்டு போய்க்கலாம். அந்த ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் உள்ள ஸ்பேஸிங் வந்து நம்ம ஈவனாக கொடுக்கறது தான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் இந்த டாட்டை கலர் வேறு கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் வேறு கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அதில் எல்லோ கலர் தான் இருந்தது, எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, லெஃப்ட் சைடு வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து இந்த சென்டர் டாட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நவுத்தி வச்சு காமிக்கிறோம்பாங்களேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். குரூப்பு மிரர் காப்பி ஹாரிசான்டல் கொடுக்குறேன். அப்படியே சென்டர் லைனை மேட்ச் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். இதையும் குரூப் பண்ணி இந்த சென்டர் லைனுக்கு சென்டர் கொடுக்கணும், இல்லைனா இந்த லைட்டாக மிஸ்மேட்ச் இருந்தது வராமல் போயிடும். இப்போ சென்டர் கரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு தடவை அன்குரூப்பு, திரும்ப இதை ஒரு தடவை அன்குரூப்பு, இதை ஒரு தடவை அன்குரூப்பு கொடுத்தாச்சு. இப்போது சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்பிங் மாறி மாறி ஓடும். இப்போ கலர் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி 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 இருக்கும். இப்போ இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது கட் பேஸ்ட்டு, கட் பேஸ்ட்டு, கட் பேஸ்ட்டு, கட் பேஸ்ட்டு, இதெல்லாம் குரூப்பில் வச்சுக்கணும், அன்குரூப் பண்ணிடக்கூடாது. குரூப்பில் வச்சுட்டு வரிசையாக நீங்கள் கட் பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டருக்கு மாறும். இது எதையும் சின்னது பெருசு பண்ணிடாமல் கட் பேஸ்ட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தாலும் சின்னது பெருசு பண்ணிடக்கூடாது. அந்த கார்னர் டாட்டெல்லாம் வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா சின்னது பெருசாகிடும். எதையும் மிஸ் பண்ணாமல் இப்போ நான் கட் பேஸ்ட் கொடுத்த எந்த ஆர்டரில் கட் பேஸ்ட் கொடுத்தனோ மிஷினில் அந்த ஆர்டரில் ஓடும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லோ ப்ளூ ரெட்டு, எல்லோ ப்ளூ ரெட்டு, எல்லோ ப்ளூ ரெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ட் சி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கலர் நம்ம ஓட்டி பார்க்குற லைனு கண்ட்ரோல் ஏ
கட்டு பேஸ்ட்டு. அடுத்து ஆல்ட் சி, அடுத்து எல்லோ கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி, அடுத்து ப்ளூ கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி, ப்ளூ கலருக்கு அப்புறம் என்ன கலர்? ஓ ஐயோ, கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி, எந்த கலர் ஃபஸ்ட்டு செகண்டு? ஓகே, ப்ளூ ரெட் எல்லோ. ஆல்ட் சி எல்லோ கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி மெரூன் கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி ஆரஞ்சு கலர், கண்ட்ரோல் ஏ கட் பேஸ்ட்டு. ஆல்ட் சி ஆல் கலர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கலர் ஓட்டி பார்க்குறதுல ஃபஸ்ட்டு வர வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் தேவையில்ல. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா ஓட்டி பார்க்க லைன் ஓடும். அடுத்து ப்ளூ வரிசையாக ஓடும். அடுத்து ரெட்டு வரிசையாக ஓடும். அடுத்து எல்லோ வரிசையாக ஓடும். அதுக்கப்புறம் அந்த மோட்டிவ் ரன் ஓடும் ப்ளூ கலரு. அதுக்கப்புறம் சாட்டின் ரன்னு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதுலேருந்தே கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பேக் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நான் ரைட் சைடு நவுத்தி ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 7 இன்ச்சு வேணும்னு கேட்குறாங்கன்னா 7 இன்ச்சு நான் கஸ்டமருக்கு ஒரு கட்டம் போடுறேன். கட்டத்தை வந்து 7 இன்ச் வைக்கிறேன். யூஎஸ் மாற்றிக்கிறேன். 7 இன்ச்சு நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ரைட் சைடு தேவையில்லாத டிலீட் பண்ணுறேன். இது கூட தேவையில்ல. இப்போது இங்கே டாப்லையும் இது வரைக்கும் டிலீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த முதல் லைனை நவுத்திட்டு இந்த ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் Z கொடுத்து இதையும் செலக்ட் பண்ணி இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நைஃப் டூல் வச்சு கட் பண்ணுறேன். என்டர். இப்போ இந்த ரைட் சைடில் உள்ளதை டிலீட் பண்ணுறேன். டாப்பில் உள்ளதை டிலீட் பண்ணுறேன். இப்போ இது தேவைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக திரும்ப கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுவும் ப்ளே பண்ணுறது திரும்ப கட் பேஸ்ட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. பேக்கில் பண்ண மாதிரியே தான். இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பேக்கு ஃப்ரெண்டு ஹேண்டுக்கு சேம் இதே கான்செப்ட் தான். உங்க லேர்னிங் பர்பஸ்க்காக வீடியோல பார்த்த பிளவுஸோட டிஎஸ்டி ஃபைல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டவங்க சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎஸ்டி ஃபைல் எடிட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல உங்க டவுட்ஸை கிளியர் பண்ற மாதிரி ஸ்வீட் அண்ட் சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம்.